இந்த கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் எந்த வேட்பாளருக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது? நம்முடைய சோழி பிரசன்னம் என்ன சொல்கிறது? கும்ப லக்னம் காற்று. அவர் பொன்னார் பிறந்தது உத்திர நட்சத்திரம் துளாராசி, அதுவும் காற்று. ஸோ காற்று திரிகோணத்தில் சம்பந்தப்படுறது. கன்னியாகுமரி தொகுதியினுடைய ஹீப்ரு பிரமிட் ஹீப்ரு எண் 9. பொன் ராதாகிருஷ்ணன் அண்ணாச்சியோட நியூமராலஜி எண் 1 நட். அதனால அது தாராளமான முறையில் அவருக்கு. நட்சத்திரத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது விஜய் வசந்த் ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி, நாசரேத் பசிலியன் அனுஷம் நட்சத்திரம் ரிச்சிகராசி, பொன் ராதாகிருஷ்ணன் சித்திரை நட்சத்திரம் துளாராசி, மரிய ஜெனிஃபர் மகம் நட்சத்திரம் சிம்மராசி. இப்போ விஜய் வசந்த் அவர்களை பொறுத்தவரை ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி அப்படிங்கும் போது இந்த எலெக்ஷன்ல மிக கடுமையான இதுல இப்போ ஏடிஎம்கே வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு டஃப் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்குதா களத்துல? இல்லை, அவருடைய எண்ணே தப்பா இருக்கு. 8-4 சரியான நேரத்தில் தப்பான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனாக அவருக்கு இப்போ அமைஞ்சிருக்கு. அதற்கு ரொம்ப கடுமையான போராட்டத்தை அவர் சந்திக்கிறார். இந்த எலெக்ஷன்லையும் சரி, எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறமும் சரி. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தொகுதி கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி. இந்த தொகுதியில களம் கண்டிருக்கக்கூடிய வேட்பாளர்கள்ல யாருக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது? நட்சத்திரம், சோழி பிரசன்னம், நியூமராலஜி அடிப்படையில் அனலைஸ் செய்து எடுக்கப்பட்ட முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் அவர்கள் தயாராக நம்மோடு இருக்கிறார். வாங்க அவரிடம் கேட்டு பெறுவோம். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி மீண்டும் சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய விஜய் வசந்த் அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக, திமுக கூட்டணி சார்பாக களத்தில் இறங்கியிருக்காங்க. ஆப்போசிட்டில் பாரதிய ஜனதா கட்சியுடைய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எம்பியாக அதே தொகுதியில் இருந்தவங்க, இங்கிட்டு சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய விஜய் வசந்த். அதே நேரத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏடிஎம்கே சார்பாக நஸ்ரீத் பசிலான் அப்படிங்கிறவங்க களத்தில் இருக்காங்க. நாம் தமிழர் சார்பாக மரியா ஜெனிஃபர் அப்படிங்கிறவங்க களத்தில் இருக்காங்க. இந்த கன்னியாகுமரி களம் யாருக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்க போகிறது? நியூமராலஜி நட்சத்திரத்தின் அடிப்படையில் நம்முடைய வாசகர்களோடு பார்த்து கொள்ளுங்களேன். கன்னியாகுமரி தொகுதியினுடைய நியூமராலஜி எண் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா 5-9 அதில் அமைஞ்சிருக்கு. விஜய் வசந்த் அவர்களுடையது 8-6. நாசரேத் பசிலியன் அவர்களுடைய நியூமராலஜி 8-4. பொன் ராதாகிருஷ்ணன் அண்ணாச்சியோடது 1-2. மரிய ஜெனிஃபரோடது 1-5. இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இப்போது இதில் நாம் பார்க்குறோம் ஒரு ஓரளவு, அதாவது நமக்கு இந்த நியூமராலஜி படி நட்பு சமம் இந்த அடிப்படையில் நாம் பார்க்கும்போது கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்தவரை பொன் ராதாகிருஷ்ணன் அண்ணாச்சிக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமான அமைப்பு அமைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, கன்னியாகுமரி தொகுதியினுடைய ஹீப்ரு பிரமிட் ஹீப்ரு எண் 9. பொன் ராதாகிருஷ்ணன் அண்ணாச்சியோட நியூமராலஜி எண் 1 நட்பு. அதனால் அது தாராளமான முறையில் அவருக்கு வாய்ப்புகள் இருக்குது. நட்சத்திரத்தின் அடிப்படையில் நாம் பார்க்குறோம். நட்சத்திரத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது விஜய் வசந்த் ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி, நாசரேத் பசிலியன் அனுஷம் நட்சத்திரம் ரிச்சிகராசி, பொன் ராதாகிருஷ்ணன் சித்திரை நட்சத்திரம் துளாராசி, மரிய ஜெனிஃபர் மகம் நட்சத்திரம் சிம்மராசி. இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இப்போது விஜய் வசந்த் அவர்களை பொறுத்தவரை ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி அப்படிங்கும்போது இந்த எலெக்ஷனில் மிக கடுமையான பணி செய்ய வேண்டியது இருக்கும். அவர் அது ஜெயிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு 2ஆம் இடத்துக்கு வருவதாக இருந்தாலும் சரி, மிக கடுமையான உழைப்பை அங்கே கொடுக்க வேண்டியது இருக்கும். நாசரேத் பசிலியனை பொறுத்தவரை தடைகள் நிறைய வரலாம். அவருக்கு கொஞ்சம் கூட, ஏன்னா விருச்சிகராசி அப்படிங்கும்போது கூட இருக்கிறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாமல் இவர் யாரை நம்புகிறாரோ அவங்க முதல்ல இவங்களை ஏமாத்துற அந்த மாதிரியான விஷயங்கள், அது மாதிரியான இது நடக்கும். பொன்னாரை பொறுத்தவரை சித்திரை நட்சத்திரம் துளாராசி அவருக்கு ரொம்ப கிளியர் கட்டாக இருக்குது. அவருடைய நியூமராலஜி, நட்சத்திரம், தேர்தல் நடக்கக்கூடிய நாள், இது எல்லாமே அவருடைய ஜாதகத்துக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமான ஒரு தன்மை அமைஞ்சிருக்கு. மரிய ஜெனிஃபர் அவங்களை பொறுத்தவரை மகம் நட்சத்திரம் சிம்மராசி,
ஓரளவு அதாவது சொல்லத்தக்க வாக்குகளை பெறுவாங்க. ரைட். இப்போ இந்த 4 அடிப்படையில் பார்க்கும்போது கன்னியாகுமரி வெற்றிக்கனியை பொன்னார் அவர்களுக்கு கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறது. சரி, இந்த 3 வேட்பாளர்ல இப்ப நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிட்டீங்க. இந்த 3 வேட்பாளர்ல கடுமையான போட்டி யாருக்கு இடையில இருக்கு? விஜய் வசந்த், பொன்னார் அவர்களுக்கு இடையில மிக கடுமையான போட்டி இருக்கு. இந்த கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை பொன்னார் அவர்கள் அங்கு வெற்றியை இழந்தாங்க, வெற்றியை பறி கொடுத்தாங்க. விஜய் வசந்த் அவர்கள் வெற்றி பெற்றாங்க, அதாவது வசந்தகுமார் அவர்கள் வெற்றி பெற்றாங்க. மீண்டும் இடைத்தேர்தலில் வந்து விஜய் வசந்த் அவர்கள் வெற்றி பெற்றாங்க. அப்போ இந்த தேர்தலில் வந்து பொன்னாருக்கு இருக்கக்கூடிய சவால்கள் அப்படின்னா இந்த தொகுதியில என்னென்ன சவால்கள் இருக்கு? முதல் விஷயம் வந்து என்ன அப்படின்னா, சரியானபடி திட்டமிடணும். எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து திட்டமிடணும். ஏன்னா சித்திரை நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முதல் சவால் என்ன அப்படின்னா, முதல்ல திட்டமிடுதல் தான். திட்டமிட்டுட்டு அதற்கு தகுந்த மாதிரியான சில விஷயங்களை அவங்க வந்து பண்ணிவிட்டு அது எக்ஸிக்யூஷனில் பிரச்சனை வரும். அப்போது இந்த மாதிரியான விஷயங்களில் அவங்க வந்து சரியானபடி அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். ரெண்டாவது, பணம் சம்பந்தமான விஷயத்தை யாரையும் டக்குன்னு நம்பிடக்கூடாது. இந்த 2 விஷயத்தில் அவங்க கவனமாக இருந்தாங்கன்னா சவால்களை கிராஸ் பண்ணிடும். இதில் இப்போ ஏடிஎம்கே வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு டஃப் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்குதா களத்தில்? இல்லை, அவருடைய எண்ணே தப்பாக இருக்குங்க. 8-4 சரியான நேரத்தில் தப்பான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனாக அவருக்கு இப்போ அமைஞ்சிருக்கு. அதுக்கு ரொம்ப கடுமையான போராட்டத்தை அவர் சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த எலெக்ஷன்லேயும் சரி, எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறமும் சரி. அவருக்கு வந்து கொஞ்சம் கிரகங்களுடைய சூழ்நிலைகள் அவருக்கு சரியாக அமையலை. அப்போ கன்னியாகுமரி தொகுதியில் பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில தான் மிகப்பெரிய ஒரு போட்டி இருக்க போகுது அப்படிங்கிறத போட்டி. பாஜக அதில் வெற்றி. இப்போ தேர்தல் தேதி வந்து எந்த வேட்பாளருக்கு சாதகமாக இருக்கு? உண்மையை சொல்கிறதா மரிய ஜெனிஃபருக்கு தான் சாதகமாக இருக்குது. ஏன்னா அவங்களாம் மகம் நட்சத்திரம், தேர்தல் நாளினுடைய நட்சத்திரமும் மகம் தான். உண்மை அதுதான். ஸோ பட் பொன்னாருக்கு அந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப அனுகூலமாக அமைஞ்சிருக்கு. நாள் இருந்தாலும் மற்ற நட்சத்திரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது, நியூமராலஜி அடிப்படையில் பார்க்கும்போது பொன்னாருக்கு தான் அந்த வாய்ப்புகள் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கு. இப்போ பொன்னாருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு எளிதில் வெற்றி கிடைச்சிருமா, இல்லை டஃப் ஒரு கடினமான ஒரு போட்டி தான் கன்னியாகுமரியில் நிலவுமா? கடைசி ரவுண்டு வரைக்கும் கடுமையான போட்டி இருந்துட்டு இருக்கும். ஏன்னா ரோஹிணியும் சித்திரையும் ஷஷ்டாஷ்டகத்தில் வரும். அவர் ரிஷபம், இவர் துலாம். ஷஷ்டாஷ்டகம்னு சொல்லுவோம், 8-6. அதனால மிக கடுமையான ஒரு சவால்கள் நிறைந்த கடைசி வரைக்குமே யாரும் நிர்ணயம் பண்ண முடியாத அளவுக்கு போட்டிகள் இருக்கத்தான் செய்யும். இந்த கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் எந்த வேட்பாளருக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது? நம்முடைய சோழி பிரசன்னம் என்ன சொல்கிறது? கும்ப லக்னம், லக்னம் காற்று. அவர் பொன்னார் பிறந்தது சித்திரை நட்சத்திரம், துளாராசி, அதுவும் காற்று. ஸோ காற்று திரிகோணத்தில் சம்மந்தப்படுறது. கண்டிப்பான முறையில் அவருக்கு தான் வாய்ப்பு. இப்போ நட்சத்திரத்தின் அடிப்படையிலையும் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு தான் வெற்றி வாய்ப்பு தெரிகிறது, நியூமராலஜி அடிப்படையிலையும் அவருக்கு தான். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோழி பிரசன்னம் அவருக்கு தான். எப்படி தூத்துக்குடியில் கனிமொழி அவர்களுக்கு 3மே காண்பித்ததோ அதே போல தான் கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பது போல தான் காண்பிக்கிறது. கடந்த முறை வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு போராடினாங்க, ஆனால் தோல்வியை தழுவினாங்க. அவருக்கு நேர காலம் இப்போ ஜாதக அடிப்படையில் எப்படி இருக்கிறது? இல்லை, அவருக்கு 2020 கொஞ்சம் நேரம் வந்து சரியாக இல்லை. 2019 ஆரம்பிச்சாச்சு. 2020 வந்து நேரம் ரொம்ப மோசமாகி போயிடுச்சு. இப்போ அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பொன்னான பீரியட் ஆரம்பிச்சிருக்கு. பொன்னாருக்கு பொன்னான காலம், பொன்னான நேரம், அந்த மாதிரி விஷயங்கள். இப்போது அடுத்தடுத்து நிகழக்கூடிய நிகழ்வுகள், பெயர்ச்சிகள், இது கிரக சூழ்நிலைகள், கிரக மாற்றங்கள் எல்லாமே அவருக்கு அனுகூலமாக அமைஞ்சிருக்கு. காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விஜய் வசந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு சீட் கிடைப்பதிலேயே கட்சிக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு மோதலின் அடிப்படையில் தான் சீட் கிடைச்சிச்சு. ஏன்னா விஜய் வசந்துக்கு சீட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் விஜயதாரணி வெளியேறி பாஜகவில் ஐக்கியமானாங்க.
லோக்கல்லையே விஜய் வசந்துக்கு சீட் கொடுக்க கூடாது அப்படிங்கிற கருத்துக்கள் பேச்சுக்கள்லாம் பெரிய அளவில் அடிபட்டு தான் மீண்டும் விஜய் வசந்த் அங்க களத்துல இறங்கியிருக்காங்க. அவருடைய டைம் ஜாதக அடிப்படையில எப்படி இருக்கிறது? இல்லை, அவருக்கு பர்சனல் ஜாதகம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது அவருக்கு இப்போ வரக்கூடிய பீரியட் கொஞ்சம் டஃப்பான பீரியடாக தான் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சில நேரங்களில் சில அரசாங்க ரீதியிலான சில நடவடிக்கைகள் அவருக்கு எதிராக வரலாம். கூட இருக்கிறவங்களே இவரை பற்றி தப்பான சில விஷயங்களை அரசாங்கத்துக்கு போட்டு கொடுக்கலாம். அதனால் கூட பழகுங்கிறவங்கள கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து பழகணும். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில எந்த வேட்பாளர் வெற்றி பெற போகிறார்? பல்வேறு கருத்து கணிப்புகள் வெளியாகி கொண்டிருந்தாலும் ஆன்மீக ரீதியில, நியூமராலஜி, நட்சத்திரத்தின் அடிப்படையில, சோழி பிரசனத்தின் அடிப்படையில எந்த வேட்பாளர் வெற்றி பெற போகிறார் அப்படிங்கிற நிலையில அனலைஸ் செய்யப்பட்டு எடுக்கப்பட்ட துல்லியமான தகவல்களை பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய வாசகர்களோடு பகிர்ந்து கொண்டார். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி.